இன்றைய உணவு இன்றைய உணவு இன்றைய உணவு. நற்செய்தி வழங்குபவர் தந்தை நிர்மல் ராஜ். இயேசுவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்ளுகின்றேன். இன்றைக்கு யோவான் நற்செய்தி 15ஆம் அதிகாரம் 9-17 வரை உள்ள இறை வார்த்தைகள் நம்முடைய சிந்தனைக்கு தரப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் கடவுள் அன்பு, சகோதர அன்பை குறித்து தெளிவுபட சொல்லுகிறார். நான் தந்தையை அன்பு செய்தேன், அவர் என்னை அன்பு செய்தார். என்னை அன்பு செய்கிறவர்கள் தந்தையையும் அன்பு செய்கிறார்கள். எனவே அன்பில் நிலைத்திருப்போம் என்பதாக ஆண்டவர் அன்பு கட்டளையை இன்றைக்கு நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். அன்பானவர்களே, அன்பு என்றாலே அது சந்தோஷத்தை தரக்கூடியது, மன நிம்மதியை தரக்கூடியது, வாழ்வில் இனிமையை தரக்கூடியது என்பதெல்லாம் நம்முடைய எண்ணமாக இருக்கிறது. அது உண்மையாக இருந்தாலும் கூட உண்மையான அன்பு என்ன என்பதை இயேசு தன்னுடைய வாழ்வின் வழியாக நமக்கு நிரூபித்து காண்பித்திருக்கிறார். மிக முக்கியமாக 3 காரியங்களை அவர் அன்பை குறித்து நாம் புரிந்து கொள்ளும்படியாக இன்றைக்கு நமக்கு விளக்கி சொல்லுகிறார். முதலாவது, அன்பு வலிக்கக்கூடியது. அன்பு நம்மை வலிக்க செய்யும், வலியையும் வேதனையையும் அது கொடுக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நீதிமொழிகள் புத்தகம் 13ஆம் அதிகாரம் 24வது இறை வசனத்தில் நாம் பார்க்கின்றோம், பிரம்பை கையாளாதவர் தம் மகனை நேசிக்காதவர், தம் மகனை நேசிக்கின்றவரோ அன்பு செய்கின்றவரோ கண்டிக்க தவற மாட்டார். அன்பானவர்களே, எங்கு அன்பு இருக்கிறதோ அங்கே கண்டிப்பாக கண்டிப்பு இருக்கும். கண்டிக்கிற பொழுது கண்டிக்கிறவர்களுக்கு என்ன நேரிடும்? வலி நேரிடும், எதிர்ப்பு நேரிடும், புறக்கணிப்பு நேரிடும், கண்டுகொள்ளாமை நேரிடும். ஆனால் தொடர்ந்து தன் மகன் மீதோ மகள் மீதோ அல்லது கண்டிக்கப்பட வேண்டியவர்களின் மீதோ அக்கறையோடு செயல்படுகிற அந்த நபர் வலிக்கப்பட்டாலும் அவர் அதை கைவிடாமல் தன்னுடைய வாழ்க்கையில செயல்பட்டார் என்றால் அவர்தான் உண்மையாகவே கடவுளை பிரதிபலிக்கிறார் என்று அர்த்தம். இன்றைக்கு நம்முடைய குடும்ப வாழ்க்கையில, நம்முடைய சமுதாய வாழ்க்கையில அன்பிற்காக நான் வலிக்கப்படுகிறேனா? எனக்கு வலியும் வேதனையும் இருக்கிறதா? இந்த உலகை திருத்த, அநேகரை ஆண்டவர் பக்கம் கொண்டு வர, வாழ்வின் விழுமியங்களை சொல்லித்தர வலி ஏற்பட்டால் ஒன்றை மனதில் வைத்துக் கொள்வோம், உண்மையான அன்பை நான் வாழுகிறேன். ஆண்டவர் சிலுவையிலே அதை நிரூபித்து காட்டினார். அவர் சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த கடைசி மணி நேரத்தில் கூட அவரை எல்லாரும் இழிவுபடுத்துகிறார்கள். அவ்வழியே சென்றவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள், தலைமை பொறுப்பிலே இருந்தவர்கள் இழிவுபடுத்துகிறார்கள். தன்னை போன்று சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பிற குற்றவாளிகளும் கூட இயேசுவை இழிவுபடுத்துகிறார்கள். ஆயினும் தந்தை என்ன செய்தார்? தந்தையை இவர்கள் செய்வது என்னவென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அந்த வலி நிறைந்த வேதனை நிறைந்த நேரத்திலும் அவர் நம் மீது கொண்ட அன்பினால் அவர் தன்னுடைய வலிகளை அன்பிற்காக கொடுத்தார். இரண்டாவதாக, அன்பு அழிக்கக்கூடியது. அன்பு அழிக்கும். எதை அழிக்கும்? தன்னையே முழுவதுமாக அழிக்கும். யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம், தம் ஒரே மகன் மீது நம்பிக்கை கொள்ளும் எவரும் அழியாமல் நிலை வாழ்வு பெறும் பொருட்டு அந்த மகனையே ஆண்டவர் உலகிற்கு அளிக்கும் அளவிற்கு அன்பு கூர்ந்தார். தன் மகனையே அளிக்கும் அளவிற்கு அன்பு கூர்ந்தார் என்று வாசிக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, தந்தை கடவுளையும் இயேசுவையும் இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாலமே இந்த அன்புதான். அந்த அன்பு என்ன செய்தது என்றால், உலகின் மீட்பிற்காக தன்னையே இழக்கச் செய்தது, தன் ஒரே மகனையே இழக்கச் செய்தது, இந்த உலகத்தின் மீட்பிற்காக பரிகாரமாக அழிக்கச் செய்தது. இன்றைய அன்பிற்காக நாம் எதை அளிக்கின்றோம்? உண்மையான அன்பு இருந்தால் நாம் நம்முடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு நேரத்தை நாம் பரிசாக அளிப்போம், நல்ல வார்த்தைகளை நாம் பரிசாக அளிப்போம். நம்முடைய உண்மையான அன்பை நாம் அளிப்பதன் அடையாளமாக நிறைய பகிர்வு செயல்களையும் நாம் செய்வோம். அன்பு என்பது அளிக்கக்கூடியது. மூன்றாவதாக, அன்பு என்பதுதான் நிரந்தரமானது. அன்பிற்குரியவர்களை சிறந்ததொரு எடுத்துக்காட்டு அன்னை தெரேசா அவர்கள். வாழும் பொழுதே புனிதர் பட்டம் கொடுத்ததை போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள்.
இன்றைக்கும் எல்லாருடைய நெஞ்சிலும் அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் ஆற்றின அந்த அன்பு செயல்கள் தான். அன்பு தோற்று போனதை போல, அன்பு ஏமாற்றப்பட்டதை போல, அன்பு மறைக்கப்பட்டதை போல நிறைய தோன்றலாம். ஆனால் அன்பு எப்பொழுதும் தீஜுவாலையை போல அது எரிந்து கொண்டுதான் இருக்கும். காரணம், கடவுள் அன்பாயிருக்கிறார். அன்பே கடவுள். யோவானுடைய முதல் திருமுகம் 3ஆம் அதிகாரம் 18வது இறைவார்த்தையில் நாம் வாசிக்கின்றோம், நாம் சொல்லிலும் பேச்சிலும் அல்ல, மாறாக செயலில் உண்மையான அன்பை விளங்கச் செய்வோம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, அன்பின் ஆழமான காரியங்களை உம் திருமகன் இயேசுவின் வழியாக இந்த உலகத்திற்கு சொல்லிக் கொடுத்துக் கொண்டிருக்கிறவரே, அன்பை குறித்த உண்மையான காரியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள, அன்பு வலிக்கும் என்பதையும் அன்பு அளிக்கும் என்பதையும் அன்பே இறுதி வரையிலும் நிலைத்திருக்கும் என்பதையும் உணர்ந்து கொண்டு அன்பின் கருவிகளாய் வாழ்ந்திட எங்களுக்கு கிருபை செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் தந்தையே, ஆமென். God bless you.